சம்பளம் வரும் நாள்ல நீ சந்தோஷமா சிரிப்ப. ஆனா மாதம் முடிஞ்சா அமைதியா கவலைப்படுறது உண்மை இல்லையா? ஒரு உண்மை சொல்லட்டா? நீ சம்பாதிக்கிறதுல பிரச்சனை இல்ல. நீ பணத்த காப்பாத்த தெரியாம இருக்கிறது தான் பிரச்சனை. சாணக்கியர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு. சேமிக்காதவன் எப்போதும் பயத்துல வாழ்வான். இந்த ஒரு வரி பலருடைய வாழ்க்கைய சொல்லுது. நம்ம வாழ்க்கை எப்படி நடக்குது தெரியுமா? மாதம் முதல் தேதி சேலரி வந்த உடனே மனசுல ஒரு ரெசல்யூஷன். இந்த மாசம் கண்டிப்பா சேவ் பண்ணணும். ஆனா அதே நாள்ல ஒரு ஆன்லைன் ஆஃபர், ஒரு அன்னெசசரி ஷாப்பிங், ஒரு ஃபுட் ஆர்டர். இது ஸ்மால் அமவுண்ட் தான்னு நெனச்சு செலவு பண்ண ஆரம்பிக்கிறோம். 5ஆம் தேதி வரைக்கும் நம்ம லைஃப் சூப்பரா இருக்கும். 10ஆம் தேதி இது லாஸ்ட் டைம் தான்னு இன்னொரு செலவு. 15ஆம் தேதி பேலன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். 20ஆம் தேதி பேங்க் பேலன்ஸ் பார்த்தா டென்ஷன் ஆரம்பம். மாதம் முடிஞ்சா ஃபோன் சைலண்ட், மனசு ஹெவி ஃபியூச்சர் பத்தி பயம். இது ஒரு ஸ்டோரி இல்ல. நம்மள பலருடைய ரியல் லைஃப். கார்த்திக்னு ஒருத்தன் மாதம் 45,000 சம்பாதிக்கிறான். நல்ல ஜாப், நல்ல லைஃப் ஸ்டைல். ஆனா ஒரு ப்ராப்ளம், அவனுக்கு செலவுக்கு லிமிட் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இம்ப்ரெஸ் பண்ணணும். லேட்டஸ்ட் ஃபோன் வாங்கணும். வீக்கெண்ட் அவுட்டிங் மிஸ் ஆகக்கூடாது. அவனுக்கு ஒரு ஃபீலிங். நான் இப்ப என்ஜாய் பண்ணலன்னா எப்போ பண்ணுவேன்? ஒரு நாள் அவனுடைய அப்பா திடீர்னு ஹாஸ்பிட்டல். டாக்டர் சொன்ன அமவுண்ட் கேட்ட உடனே அவனுக்கு ஒரு ஷாக். அவன் உடனே பேங்க் பேலன்ஸ்னு செக் பண்ணான். ரூ. 0. அந்த நேரம் அவன் மனசுல வந்த தாட். நான் இவ்ளோ சம்பாதிச்சேன். ஆனா என் குடும்பத்துக்கு உதவ முடியல. அந்த கில்ட், அந்த பெயின் அதான் உண்மை. நம்ம என்ன நெனைக்கிறோம்? சிறிய அமவுண்ட் தான். அப்போதைக்கு சேவ் பண்ணிக்கலாம். இது லாஸ்ட் டைம் தான். ஆனா அந்த ஸ்மால் ஸ்மால் மிஸ்டேக்ஸ் தான் ஒரு நாள் பெரிய பிரச்சனையா மாறுது. சாணக்கியர் சொல்லுவாரு, சிறிய சேமிப்பு கூட பெரிய ஆபத்துல இருந்து காப்பாற்றும். நீ லட்சம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீ கஷ்டப்பட்ட நேரத்துல எனக்கு பயம் இல்லன்னு சொல்ல முடிஞ்சா போதும். இன்னைக்கு நீ செய்ய வேண்டியது சிம்பிள். சம்பளம் வந்த உடனே முதல்ல ஒரு அமவுண்ட் சேவ் பண்ணு. தேவையில்லாத செலவ கட் பண்ணு. மத்தவங்கள பார்த்து வாழ்க்கை வாழாத. ஒரு நாள் எமர்ஜென்சி வந்தா உன் பாக்கெட் உன்ன காப்பாத்தணும். அந்த நேரம் நான் ரெடின்னு நீ நிம்மதியா இருக்கணும். இறுதி வரி. நீ சம்பாதிப்பது உன் வாழ்க்கை இல்ல. நீ சேமிப்பது தான் உன் பாதுகாப்பு.